ரைமிங் எப்படி போட்டிருக்காங்க? என்ன போட்டிருக்கு? நாட்டு வெடியை கடித்த மாட்டின் வாய் சிதறியது. எதுக்கும் ஆசைப்பட்டு வாயை வைக்க கூடாது. ஓட்டலின் தோட்டத்தில் பதுங்கியிருந்த பாம்பு கூட்டம் படம் எடுத்து சீறியதால் பார்த்தவர்கள் குடல் நீங்கினர். படம் எடுத்து சீரியதை அதை ஒருவர் படம் எடுத்து. திருமணத்திற்கு மறுப்பு, காதலன் மீது ஆசிட் வீச்சு. என்னடா இது புது பொருளா இருக்கு? ஆமா பின்ன, காதலன் மீது ஆசிட் வீச்சு. சும்மா லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் கூட்டிட்டு சுத்திட்டு அந்த பிள்ளை பெருமையா எல்லாரும் சொல்லிருக்கோம், இவன் தான் லவர் இவன் தான் லவர் போஸ்ட் நிறைய போட்டுட்டு இருக்கோம். சரி, நம்மள மாதிரி இளைஞர்கள் கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும், கவனமா இருங்க. மெயினா இந்த மாதிரி கொஞ்சம் அழகா இருக்கும், ரொம்ப உஷாரா இருக்கணும். கொஞ்சம் காட்டுங்க. அழகா இருக்காங்க. அழகு இங்க இல்ல, இங்க இருக்கு அழகு. கன்னியாகுமரியில் 6 நாளாக தொடர்ந்து மேகமூட்டத்தால் சூரிய உதயத்தை காண முடியவில்லை. காஷ்மீரில் இருந்து சுற்றுலா பயணிகள் வேதனை. நானும் போயிருந்தேன் முந்தா நாள் கன்னியாகுமரிக்கு. இல்ல தனியா தான் போனேன். அதான் பிள்ளைகள் பாக்கேன்னு கேட்டேன். யாராவது கேட்டாங்களா? கூம்பு வடிவான ஒலிபெருக்கி வச்சதுனால மாணவ மாணவிகள் பயங்கரம் பாதிக்கப்படுறாங்க, படிக்க முடியல அவங்களுக்கு. ஆமா, எல்லாட்டும் படிச்சு தள்ளிட போறாங்க. எல்லாரும் செல் நோண்டிட்டு இன்ஸ்டாகிராம் நோண்டிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் 5 அக்கௌண்ட் 6 அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. எதுக்கு வச்சிருக்காங்கன்னு அவங்களுக்கும் தெரியல. இதுல பொம்பளை பிள்ளைகள் மாதிரி மெசேஜ் வர ஆம்பளை அனுப்பி விடுறாங்க. ஆமா, இது என்ன மாதிரி பாவப்பட்ட நிறைய ஏமாந்து போறாங்க. நிறைய அனுபவப்பட்ட ஏதோ பிள்ளைகள் நினைச்சு நம்மளும் உள்ள போய் பார்த்தா ஏதோ ஆம்பளை பேக்கதான். பொம்பளை பிள்ளை கூப்பிட்டவன வரைஞ்சிட்டு வந்து உட்காந்துட்டு பெரிய மனுஷன் நீ பீக்காரி பயல எழுந்துச்சு போய